Hi all creators, welcome to my channel. இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் வந்து வேஸ்ட் கார்ட்போர்ட் வச்சு ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இருக்கிற திக்கான கார்ட்போர்ட் பாக்ஸ் எதனா வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதிலேருந்து கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணி நீங்கள் இந்த கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து சில ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த ஷேப்ஸ் அண்ட் அதோட சென்டிமீட்டர் எல்லாமே கிளியராக வீடியோவில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம். இதே சென்டிமீட்டர் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ பெருசாவோ இல்லை சின்னதாவோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பீஸில் வந்து 3 சைட்ஸ்க்கான மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருப்பேன். நான் 4th சைடு வந்து நார்மல் ஸ்லாண்டிங் லைன் தான். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். பீசஸ் எல்லாத்தையுமே வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதனா கலர்ஸ் ஆர் ஈவன் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா A4 ஷீட்டில் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை வந்து 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் இருக்க மாதிரியே 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம கார்ட்போர்ட் பீஸோட சைட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சதை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம மடித்து விட்டதுனால அது பர்ஃபெக்டாக வந்து கார்னர்ஸில் வந்து ஃபிட் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற கார்ட்போர்ட் பீசஸையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்புறம் சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்ட்போர்ட் பீஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 by 1 எல்லா பீஸஸையும் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் ஒட்டும் போதும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் வந்து ஒட்ட வச்சுட்டு ஒரு 5 to 10 seconds அப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஃபர்மாக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் சப்போர்ட்க்கு இந்த மாதிரி எதனா க்ளூ பாட்டில் இல்லை வேறு எதனா சப்போர்ட்க்கு வந்து வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போக ஆரம்பிங்க. வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நான் ஒரு பீஸ் வந்து ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ஆக விட்டுருவேன். ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். நீங்கள் நார்மல் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரிலாம் வச்சுட்டு 1 by 1 4 பீஸஸையும் வந்து ஒட்டிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பீசஸ் ஒட்டும் போது அது ஸ்டேபிள் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது சீக்கிரமாக பிஞ்சு வந்துடுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் லாஸ்ட் பீஸ் ஒட்டினதுக்கப்புறமா வந்து ஓவராலாக பார்க்குறதுக்கு 4 பீஸ் ஒட்டினதுக்கப்புறமா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடும். 4 பீசஸை ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆக விடுங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சுனாவே அது நல்லா ஃபர்மாக வந்து ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எனது வந்து 21 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து 7 சென்டிமீட்டர் அண்ட் 14 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இன்னும் 2 பீசஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று வந்து 11 into 13 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 9 into 13 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஓவராலாக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 பீசஸ் வந்து ஒட்டி விட்டுடலாம். ஸோ ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபெவிகால் வச்சு ஆர்கனைசர் செய்ய முடியும். ஸோ ஹாட் க்ளூகன் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 பீஸ் ஒட்டும் போது சீக்கிரமாக ஒட்டிக்கும். இதுக்கு ஃபெவிகால்னால் வந்து நீங்கள் ஒரு 5 to 10 seconds வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை பிடிச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சப்போர்ட்க்கு எதனா ப்ராடக்ட்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி க்ளூகன் இல்லைன்னா நீங்கள் ஆர்கனைசர் செய்யவே முடியாது அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணியே ஆர்கனைசர் செய்ய முடியும். ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாட்டமில் டெக்கரேஷனுக்காக ஃபோம் ஷீட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்கனைசர் வந்து செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச கிராஃப்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டா ஸ்டோரியில் என்னை டேக் பண்ணுங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், கிராஃப்ட் செய்யும் போது என்கிட்ட இந்த திங் இல்லை அந்த திங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்காமல் உங்கள்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு செஞ்சு பாருங்கள். ஸோ அப்படி செய்யும்போது தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டி என்னென்னு உங்களுக்கே தெரியும். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வேறு எதனா கிராஃப்ட் செஞ்சு காட்டணுன்னா என்ன மாதிரி கிராஃப்ட் செஞ்சு காட்டணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.